ஹலோ விஜய். ஓகே விஜய். ஆமா விஜய், த்ரோட் பெயின் ஃபீவர். அதான் இது. இன்னைக்கு இந்த கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு ஹாஸ்பிட்டல். நாளைக்கு உனக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் விஜய். நாளைக்கு நைட்டு 9 o'clock கனெக்ட் பண்ணலாம். 9 to 11 வச்சுக்கலாம், முடிச்சிடலாம். ஓகேவா உங்களுக்கு அது டைம்? ஓகே, நாளைக்கு 9 p.m. அதான் அவர்கிட்டயும் கேட்டு 9க்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் பாருங்க, ஏன்னா நாளைக்கு ஜிஎல் முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அப்படியே சாட்டர்டே சண்டே கனெக்ட் பண்ணா ஒரு மாடியூல் மட்டும் முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். 2 நாள்ல ஒரு மாடியூல். ஆ சரி விஜய், நான் இப்போ கனெக்ட் பண்ண ஷேர் பண்றேன். ஓகே, நான் நேற்று என்ட்ரி போட்டல, மேனுவல் என்ட்ரிஸ். அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அது இந்த இன்ஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகல. இன்னொரு இது, நான் ஆஃபீஸ் இது இருக்கு, அதுல ஒர்க் பண்ண ஒழுங்கா தான் வந்துச்சு. அது ஆஃபீஸ் லேப்டாப்ல இருக்கு. நான் வேணா உங்களுக்கு அது ஷேர் பண்றேன் அப்புறம் இன்ஸ்டன்ஸ். ம். ஓகே. கிரியேட் சேனல்ஸ். இது வந்து US 1 நான் எடுத்திருக்கேன், நம்மளோட இது எடுக்காம. இதுலயுமே பாத்தீங்கன்னா நான் கிரெடிட் அமௌண்ட் டெபிட் அமௌண்ட் என்டர் பண்றேன். ஆனா செகண்ட் லைன் பார்த்தா, இப்போ எப்படி ஜேர்னல் மேனுவலா என்டர் பண்றதுன்னு நேற்று சொன்னல, அதே நான் இப்போ என்டர் பண்றேன். இந்த US பிரைமர் லெஜர் எடுத்துக்கிறேன். நம்ம பிரைமர் லெஜர் எடுக்கல. டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஜேர்னல் கொடுங்க. இதுல பேட்ச் நேம் நான் என்டர் பண்றேன். பேட்ச் நேம் ரெண்ட் எக்ஸ்பென்ஷன் சொல்லி கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா, இதுல எந்தெந்த பீரியட்லாம் ஓப்பன்ல இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஏன்னா இது நம்ம இது இல்லைல்ல, பிரைமர் லெஜர். நான் வந்து ஆல்ரெடி இருக்க பிரைமர் லெஜர் எடுத்திருக்கேன், US பிரைமர் லெஜர். இதுல எந்தெந்த பீரியட்லாம் ஓப்பன்ல இருக்கோ அதெல்லாம் காட்டும். அதே மாதிரி ஃபியூச்சர் என்ட்ரபிள் வந்து ஒன்று தான் காட்டும், ஏன்னா அவங்களும் அங்க ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ல ஒன்று தான் சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஒன்னே ஒன்று தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜேர்னல்ஸ் வர. ஜேர்னல்ஸ்ல ஜேர்னல் நேம் என்டர் பண்றேன் ஃபர்ஸ்ட். இங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். லெஜர் பாத்தீங்கன்னா இல்ல, US 2 இருக்கு. ஒன்னு சப்லெஜரா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னா ரிப்போர்ட்டிங் கரன்சிக்காக. USRCSL URO. ஓகேவா? இப்போ உங்களுக்கு 4Cஸ்ல கரன்சி மட்டும் மாறுனா நம்ம செகண்டரி லெஜருக்கு போக தேவையில்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரிப்போர்ட்டிங் கரன்சின்னு இருக்கும், அதுல போயிட்டு நம்ம கரன்சி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அக்கௌண்டிங் டேட். அக்கௌண்டிங் டேட்டு இப்போ என்ன பண்றோமோ அந்த டேட்லயே அக்கௌண்ட் பண்றோமா அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கேட்டகரிஸ். நேற்று சொன்ன மாதிரி நம்மளே கூட லுக்கப்ஸ்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் லுக்கப்ஸ்ன்னு இருக்கும். சர்ச்சில் நம்ம செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போறோம்ல, அங்க அதுல போயிட்டு ஜேர்னல் கேட்டகரிஸ்ன்னு இருக்கும், மேனேஜ் ஜேர்னல் கேட்டகரிஸ். அதுல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணா இங்க உங்களுக்கு காட்டும். இல்லாட்டி இதுல இருக்க எக்ஸிஸ்டிங்கே கூட நான் அதர்ஸ் போட்டு
நான் கேட்டகரி கிரியேட் பண்றேன். இப்போ அக்கௌண்ட் சூஸ் பண்றேன். ஓகே, அக்கௌண்ட்ஸ் பேபிள் அக்கௌண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே. இப்போ இதுல இங்க நான் கேஷ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன் கேஷ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணேன்னா கிரெடிட்ல 1000 போட்டிருக்கேன். கிரெடிட்னா உங்களுக்கு அமௌண்ட் வெளியே போறது தானே. டெபிட்னா கம்ஸ் இன். இப்போ இது ரெண்டுமே நம்ம சைடு இருக்க புக்கோட என்ட்ரிஸ். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் ரெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து கேஷ் தான் வெளியே போகும். அதனால கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட்ல போடணும். நெக்ஸ்ட் ரெண்ட்டுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் பேயபிள். நம்ம அவங்க ஆஃபீஸ் தானே யூஸ் பண்ணிருக்கோம், அந்த ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸை நான் டெபிட்ல போட்டிருக்கேன். இது ரெண்டுமே நம்ம என்ட்ரி புக்ல எப்படி விழுவுமோ அதை தான் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க சேவ் பண்றேன். சேவ் பண்ணனா ஜேர்னல் சேவ் ஆயிடுச்சு. இப்போ இன்கம்ப்ளீட்ல இருக்கப்போ நான் ஒரு பேட்சுக்கு கீழே மல்டிபிள் சேனல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இதை கம்ப்ளீட் கொடுத்துட்டேன்னா இந்த பேட்சுக்கு கீழே ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த சேனல்ஸும் இருக்காது. இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு கீழே இன்னொரு சேனல் கிரியேட் பண்றேன் ஒரு பேட்சுக்கு கீழே. இப்போ கிளிக் கொடுக்குறேன், ஆட். பாத்தீங்களா இங்க நேம்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ நான் ரெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. வேற ஒரு சேனல் எக்ஸ்பென்ஸ் சேனல் போறேன். நெக்ஸ்ட் கேட்டகரிஸ். கேட்டகரிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சும்மா சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தோம். இப்படிதான் நம்ம மேனுவலா ஜேர்னல் என்டர் பண்ணுவோம். இப்போ இதுல இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ இங்க எல்ஓவி இருக்கு பாத்தீங்களா, இங்க கிளிக் பண்ணா ரெண்டு சேனலுமே காட்டும். இப்போ ஆஃபீஸ் ரெண்ட் கொடுத்தா அந்த சேனல் என்ட்ரிஸோட அக்கௌண்டிங்ஸ் லைன்ஸ்லாம் காட்டும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சேனல் கொடுத்தேன்னா அதோட என்ட்ரிஸ் காட்டும். இப்போ டோட்டல் சேனல்ஸோட வேல்யூஸ் பார்க்கணும்னா இங்க சேனல் பேட்ச்ன்னு இருக்குல்ல மேல லெஃப்ட் சைடு, அதுல இங்க சோமோர்னு இருக்கும். சோமோர் கொடுத்தா இங்க பாருங்க பேட்ச், கண்ட்ரோல், டோட்டல், ஆக்ஷன் லாக்ஸ்ன்னு 3 இருக்கும். பேட்ச் பேட்ச்ல எப்போதுமே நம்மளோட அந்த சேனல் பேட்ச் நம்ம அந்த பேஜ்ல பார்த்தோம்ல அதுதான் இருக்கும், எந்த அக்கௌண்டிங் பீரியட்ஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டோட்டல் போனோம்னா டோட்டல் அமௌண்ட்ஸ் காட்டும். என்கிட்ட டெபிட்ல எவ்வளோ டோட்டல் இருக்கு, பேட்ச்ல கிரெடிட்ல எவ்வளோ இருக்குன்றது இங்க காட்டும். ஏன்னா நம்ம
இந்த ஒரு பேட்ச் கிரியேட் பண்ணோமா, அந்த பேட்சுக்கு கீழே 2 சேனல்ஸ் போட்டிருக்கேன். 2 சேனல்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் சேனலு ஆஃபீஸ் ரெண்ட்னு கிரியேட் பண்ணேன். எக்ஸ்பென்ஸ் சேனலுக்கு 3000 போட்டிருந்தேன். ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 போட்டிருந்தேன். அதோட டோட்டல் தான் ஹெடர் லெவலில் காட்டும் பேட்ச். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் லாக்னு இருக்கும். ஆக்ஷன்ஸ் லாக்ல பார்த்தா யார் கிரியேட் பண்ணா இந்த சேனல், எந்த ஈவெண்ட் டேட் அண்ட் டைம்ஸ் மென்ஷன் ஆயிருக்கும். நான் எந்த கமெண்ட்ஸும் ஆட் பண்ணல, அதனால நோட்ல இல்லை, இல்லாட்டி இங்கே கமெண்ட்ஸ் கார்டு. நெக்ஸ்ட் இந்த சேனல் அப்ரூவல்னு இருக்கு கரெக்டா, சேனல்ஸ் அப்ரூவ். நான் இந்த சேனலுக்கு எந்த அப்ரூவும் நான் செலக்ட் பண்ணல. ஒன்ஸ் சேனல்ஸ்க்கு அப்ரூவ் செலக்ட் பண்ணியிருந்தோம், அப்ரூவல் செட் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல இன்னொன்று காட்டும். செகண்ட் காலம் ஈவெண்ட் டேட் அண்ட் டைம் ஆக்ஷன்ஸ்ல வந்து வெயிட்டிங் ஃபார் சேனல் அப்ரூவல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நேம்ல இந்த சேனலை யாரு அப்ரூவ் பண்ண போறா அப்படின்ற அவங்க நேம்ஸ் இங்க ஆட் ஆயிருக்கும். இதுதான் ஆக்ஷன்ஸ் லாக்ல நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷோலெஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சேனல் இதுல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்றதுக்கான இதெல்லாம் இங்க இருக்கும். கண்ட்ரோல் டோட்டல் மேலே பார்த்ததே தான் கீழே இருக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா இந்த பர்டிகுலரோட ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கான டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் காட்டும், டெபிட்ல எவ்வளோ கிரெடிட்ல எவ்வளோன்னு. ஆனால் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் கீழே இருக்க எல்லா சேனல்ஸுமே காட்டும். இந்த இதில் பர்டிகுலர் சேனலோட இது மட்டும் காட்டும். நெக்ஸ்ட் ரிவர்சல்ஸ். ரிவர்சல் பீரியடு, ரிவர்சல் மெத்தட்ஸு, ரிவர்சல் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சேனல்ஸ் சொன்னல, அப்பயே ஒன்ஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த சேனல்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு, கரன்சி நம்ம மாத்தி கொடுத்துருந்துருக்கோம், இல்லை வேல்யூஸ் மாத்தி என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேனலை டெலீட் பண்ண முடியாது லெஜர்ல. ஒன்லி ரிவர்சல் தான் மெத்தடு. அந்த ரிவர்ஸ் பண்றதை எப்படி இது பண்ண போறோம்ன்றது ரெண்டு மெத்தட் இருக்கும் ரிவர்சல் மெத்தட். ஒன்று சேஞ்ச் சைன்னு ஒன்று, இன்னொன்று ஸ்விட்ச் டெபிட் கிரெடிட்னு. இப்போ இருங்க, இது ரெண்டு மெத்தட் என்னன்னு சொல்றேன். ஓகே, இப்போ சேனல் அமௌண்ட் இது டெப்ட், இது கிரெடிட். இப்போ இங்க ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு, 100 இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இதுல 100க்கு இருக்கு, இன்னொரு அக்கௌண்ட் 100 இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இது கிரெடிட்ல 100 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் சைன்னா நீங்க டெபிட்ல இருக்க இந்த அக்கௌண்ட்டுக்கு நெகட்டிவ் போட்டுக்கலாம். நெகட்டிவ் போட்டு பாசிட்டிவ்ல இருக்க ரெண்டையும் நெகட்டிவ்ல போட்டுருவீங்க. ஆனா சேம் அக்கௌண்ட். இதுவே இதுதான் சேஞ்ச் சைன்ன்றது. இன்னொன்னு ஸ்விட்ச் டெபிட் அண்ட் கிரெடிட். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த அக்கௌண்ட்டோட 100ன்னு இருக்கிறத கிரெடிட்ல போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, 122, இது கிரெடிட்ல இருக்கா, இந்த அக்கௌண்ட்டை டெபிட்ல போட்டுருவீங்க. இப்போ பார்த்தா ரெண்டுமே மேட்ச் ஆயிடுமா, நல்லா ஆயிடும். ஏன்னா டெபிட்ல இருக்கிறத கிரெடிட்லயே போட்டாச்சு இந்த அக்கௌண்ட்டை, இந்த அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கிறத டெபிட்ல போட்டாச்சு, அதனால நல்லா ஆயிடும். இப்படி ரிவர்சல் பண்ணலாம், இல்லாட்டி சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணாலுமே நல்லா ஆயிடும். கரெக்டா, இது ரெண்டும் தான் ரிவர்சல் மெத்தடு. இதுல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா அஜய்? ரிவர்சல் மெத்தடு மேனுவல் சேனல்ஸ் என்ட்ரி பண்றேன்.
ஆமா, ரிவர்சல் மெத்தட் எதுக்குன்னா சேனல்ஸ் மிஸ்டேக்கா யூசர்ஸ் எண்ட் யூசர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க மிஸ்டேக்கா. அந்த டைம்ல நம்ம சேனல் டெலீட் பண்ண முடியாது இந்த ஃபியூசன்ல பொறுத்தவரை. அந்த அந்த ரெக்கார்டு அப்படியே தான் இருக்கும் என்ட்ரியில ஜேர்னல்ல. அதை நம்ம ரிவர்ஸ் தான் பண்ண முடியும். ஒன்னு நெகட்டிவ் என்ட்ரி போட்டு அதை இது பண்றது, இல்லாட்டி டெபிட் அண்ட் கிரெடிட், டெபிட்ல இருக்க அக்கௌண்ட்டை கிரெடிட்டாவும் கிரெடிட்ல இருக்க அக்கௌண்ட்டை டெபிட்டாவும் போட்டோம்னா நல்லா ஆயிடும்ல. ஓகே. நெக்ஸ்ட் நான் இது ரெண்டும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப கம்ப்ளீட் கொடுத்துறேன். கம்ப்ளீட் கொடுத்தேன்னா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அன்போஸ்டட்ல இருக்க வர நீங்க இந்த ஒரு பேட்சுக்கு கீழே ரெண்ட் எக்ஸ்பென்ஷன்ற பேட்சுக்கு கீழே எத்தனை சேனல்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஐகான் இருக்குல்ல, ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே திஸ் த சேனல் requires approval before it can be posted. இப்போ பாத்தீங்களா, இந்த இதுக்கு யாரோ சேனலுக்கு அப்ரூவ் செட் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இங்க காட்டுது. இப்போ நான் சோமோர் போடுறேன். ஆனா ஆக்ஷன்ஸ் லாக் போனா நம்மளே தான் நமக்கு அப்ரூவ். ஏன்னா இங்க பாருங்க இந்த சேனலுக்கு அப்ரூவ். நான் சொன்னேன்ல இந்த டேட்டுக்கு நேம் பாருங்க, நம்மளே தான் நமக்கு அப்ரூவ் பண்ணிக்கணும். அது மாதிரி அப்ரூவல் ரூல் யாரோ இந்த சேனலுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க மேல அப்ரூவ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணேன்னா ஓகே பட்டி செல்ஃப் சேனல் அப்ரூவல் தான் இது. ஏன் அப்ரூவ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஆ இல்ல ப்ரோ, இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க. இந்த யூசர்ல போடுறோம் இப்போ சேனல் போடுறப்போ நான் பை மிஸ்டேக்கா, ஆனா ரியல் டைம்ல நம்ம மேனுவல் சேனல் என்ட்ரி பண்ண மாட்டோம். ஏன்னா ஒன்னு ஏபில இருந்து அப்படியே வர்றத போஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்ல ஏஆர்ல இருக்கிறத போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதுல என்னன்னா இப்போ மேனுவலா என்டர் பண்ணுவோம். மந்த் எண்ட்ல நம்ம இயர் எண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த டைம்ல என்டர் பண்ணுவோம் சேனல்ஸ். என்டர் பண்றப்போ இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் நீங்க மாத்தி கூட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல் நம்ம இங்க டெலீட் பண்ண முடியாது. டெலீட் கொடுத்தா இங்கதான் டெலீட் ஆகும். டெலீட் கொடுத்தா இங்கதான் டெலீட் ஆகும். ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டே நீங்க மாத்தி கொடுத்துட்றீங்க. இல்ல பை மிஸ்டேக்கா கேட்டகரி வேற கொடுத்துருக்கீங்க. அப்படி கொடுத்துட்டா அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்ல. அந்த டைம்ஸ்ல ரிவர்ஸ் தான் பண்ணும். ஆ ஆ ஆ நெகட்டிவ் சைன். பாசிட்டிவ்ல இருக்கிற அமௌண்ட்டை நெகட்டிவா போட்டோம்னா நல்லாயிடும். ம். அட்ஜஸ்ட் பண்றப்போ மிஸ் மேட்ச் ஆகுறப்போ எதுனா வந்ததுன்னா அப்பதான். மந்த் எண்ட்லன்னு வராது. எப்போ நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணாலும் வரும் ரிவர்சல். ஆ ஆமா, நம்ம மிஸ்டேக் பண்ணாதானே நம்ம. ஏன்னா ஹலோ. ஓகே ஓகே. நம்ம மிஸ்டேக்ஸ்ன்றதை விட ஜேர்னல் ஜிஎல்ல யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க தானே இது பண்ணுவாங்க. மோஸ்டா ஜிஎல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் இருப்பாங்க. நம்ம எடுத்தோடனே நம்ம இதுல ஒர்க் பண்ண மாட்டோம். அந்த டைம்ஸ்ல ரிவர்சல்ஸ் ஆ மோஸ்டா ரிவர்சல்ஸ் வராது. ஏன்னா ஏபி மேனுவலா என்டர் பண்றப்ப மட்டும்தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா மீதி எல்லாமே ஏபில இருந்து உங்களுக்கு இன்வாய்ஸஸும் பேமெண்ட்ஸும் ஜிஎல்க்கு வந்துடும். அதே மாதிரி ரிசீவபிள்ஸ்லையுமே டிரான்சாக்ஷன்ஸு அப்புறம் ரெசிப்ட்ஸ், அது ரெண்டுமே உங்களுக்கு ஜிஎல்க்கு வந்துடும். அதனால நம்ம மோஸ்டா ஜிஎல்
கிரியேட் பண்ண மாட்டோம். சிஸ்டமே வந்து சேனல்ஸ் கிரியேட் பண்ணிடும் என்ட்ரி. நான் ஏபிஐஆர் வரப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அதை ரன் பண்றப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மேனேஜ் சேனல்ஸ் வந்துட்டு இதுல போய் காட்டிடுவேன். உங்களுக்கு சிஸ்டமே உங்களுக்கு சேனல் கிரியேட் ஆயிருக்கும். நான் இப்ப மேனுவலா இப்ப கிரியேட் பண்ணல, ஒவ்வொன்னா காலம்ஸ்ல அந்த நேம்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் கொடுக்கவே தேவையில்ல, சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். இப்போ ஆ ஆ ஆ ஆமா. இப்போ ஒரு சில ஏஆர் ஏஆர்ஏபில இருந்து தானே சேனல்ஸ்க்கு நம்ம போஸ்ட் பண்றோம், அங்க கிரியேட் பண்ற இன்வாய்சஸ். அதனால கரெக்ஷன்ஸ்னே வராதுல்ல. அதுல அதுல இருக்க இன்வாய்ஸை நம்ம இதுல போஸ்ட் பண்றோம். அதனால உங்களுக்கு என்ன எரர் வரும்? எதுவுமே எரர்ஸ்லாம் வராதுல்ல. ஏன்னா அதுல இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதுதான் இங்க சேனல்ல என்ட்ரியா விழுவும். அதனால உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகாது. ரிப்போர்ட்ஸ் நம்ம எண்ட் ஆஃப் த டே இந்த ஆடிட்டர்ஸ்ல எல்லாமே பார்க்கறது இந்த சேனல் என்ட்ரி ரிப்போர்ட் தானே பார்ப்பாங்க. அதுக்கு தானே ஜிஎல். ஜிஎல் எதுக்காக யூஸ் பண்றோம்? அந்த ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். இந்த ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, அந்த இதுக்கு தானே. அதனால லெஜர் புக்கை தான் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, கம்பெனிஸ். அதுக்காக தானே இந்த ம் நெக்ஸ்ட் டாஸ்க் கிளிக் பண்ணி நீங்க கிரியேட் பண்ண சேனல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இங்க வருவீங்க. இதே கிரியேட் பண்ண சேனல் பார்க்கறதுக்கு மேனேஜ் சேனல்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நீங்க சேனல் நேம் தெரிஞ்சா அது போடலாம். இல்லாட்டி பேட்ச் நான் ரெண்ட் எக்ஸ்பென்ஷன் கிரியேட் பண்ணேன்னா அதை கொடுத்தேன்னா சர்ச் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த இது காட்டும். ரெண்ட் எக்ஸ்பென்ஷன் கிரியேட் பண்ணேன் கரெக்டா, சேனல் பேட்ச் இங்க நேமுக்கு காட்டும். இதுல ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன், ஆஃபீஸ் ரெண்ட்டு. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சேனல்ல கிரியேட் பண்ணது இங்க காட்டும். சோர்ஸ் பாத்தீங்கன்னா மேனுவல்னு காட்டும் இப்போ. ஏன்னா இது நம்மளா போய் கிரியேட் பண்ணோம் கரெக்டா, அதனால மேனுவல்னு கரெக்டா தான் காட்டுது. இதுவே பேபிள்ஸ்ல இருந்து வந்திருந்ததுன்னா பேபிள்ஸ்னு காட்டும். சோர்ஸ் எங்க இருந்து வருதோ அந்த நேம் காட்டும், சோர்ஸ். நெக்ஸ்ட் இந்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா பேட்ச் ஸ்டேட்டஸ் இருக்கும், அன்போஸ்டட்ல இருக்கு. இதை நம்ம போஸ்ட் பண்ணலாம். இதுக்கு போஸ்ட் பண்றதுக்கு நான் அந்த அப்ரூவல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு மேனேஜ், இல்ல ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ். இதுல பட்டி பிஎல் இருக்கிறத நான் யூஎஸ்ன்னு மாத்திடுறேன். ஏன்னா நம்ம இப்ப அதானே பண்ணிட்டு இருக்கோம், அதனால யூஎஸ் பிரைமர் லெஜர் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க பாருங்க அக்கௌண்டிங் மெத்தட் வந்து யூஎஸ்க்கு யூஎஸ் ஸ்டாண்டர்ட் அப்ரூவல் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க சப்லெஜர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை எனேபிள் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க என்ட்ரியில எனேபிள் ஜேர்னல் அண்ட் மேனுவல் சப்லெஜர் என்ட்ரி அப்ரூவல்ஸ். இது எனேபிள் பண்ணியிருக்கோம் தான் நம்மளால ஜேர்னல்ல அப்ரூவ் கொடுக்க முடியல. ஓகேவா, ரியல் டைம்ல இது எனேபிள்ல தான் இருக்கும் ப்ரோ. எனேபிள் பண்ணிட்டு இப்ப நம்ம சேனல் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது அப்ரூவலுக்கு போகும். அதுக்கப்புறம் தான் நம்மளால போஸ்டே பண்ண முடியும். இது ஒரு செக்யூரிட்டி தானே. இதுவும் நம்ம ஏன்னா இப்ப நம்ம எண்ட் யூசர் இருக்காங்க, எண்ட் யூசர்ஸ் சேனல் என்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம நம்ம விட்டுட்டோம்னா, போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ரிவர்சல் என்ட்ரி போடணும் கரெக்டா. இப்ப ரிவர்சல் என்ட்ரியாவே நம்ம போகவே தேவையில்ல. ஏன்னா இந்த மாதிரி அப்ரூவல்ஸ் கொடுத்துருந்தோம்னா நமக்கு மேல இருக்கவங்க வெரிஃபை பண்ணுவாங்க கரெக்டா. வெரிஃபை பண்ணிட்டு
அவங்க கரெக்டா இருந்தாதான் அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா தான் நம்மளால போஸ்டே போக முடியும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இந்த சேனல்ல மூவ் பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனல் என்ட்ரிஸ்க்கே இந்த சேனல் போகாது. ஓகே, இப்போ புரியுதா ப்ரோ? இப்ப நான் இந்த சேனல்ஸ் போறேன், இங்க அப்ரூவ் ஆர் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும், அப்ரூவ் கொடுத்து பாக்குறேன், இல்லாட்டி இன்னொரு சேனல்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதே சேனல்ஸை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணேன்னா இங்க பாருங்க, பேட்ச் ஆக்ஷன்ஸ் கொடுத்து காப்பி கொடுத்தேன்னா அப்படியே இந்த சேனல் கிரியேட் ஆயிடும். ரெண்ட் எக்ஸ்பென்சஸா இல்லாட்டி நான் என்ன போடுறேன், எக்ஸ்பென்ஸ் பேட்ச்னு போடுறேன். போட்டு இந்த அக்கௌண்டிங் பீரியட் கேட்கும், கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு கீழே சேனல் கிரியேட் ஆயிடும். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். இதுல ரெண்டுமே அப்படியே டிக்டோவா காப்பி ஆயிடும். இப்படிதான் நம்ம காப்பி சேனல்ஸ் காப்பி பண்றது, இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் போஸ்ட் கொடுத்தேன்னா இது போஸ்ட் ஆயிடும். பாத்தீங்களா? ஏன்னா நான் அந்த இதுல அப்ரூவல்ல வந்து நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் சேனல் கிரியேட் பண்ணாதான் என்னால பண்ண முடியும், இல்லாட்டி அந்த சேனல் வந்து அப்படியே தான் இருக்கும் அது அப்ரூவ் பண்ற வரைக்கும். இப்ப பாருங்க, செலக்டட் ஃபார் போஸ்டிங். இப்ப நான் ஷெட்யூல் ப்ராசஸ் போயிட்டு அந்த ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல் ஆகிற வரை பார்க்கலாம். டூல்ஸ் போயிட்டு ஷெட்யூல் ப்ராசஸ். இப்போ இதுல ப்ராசஸ் ஐடி நான் சர்ச் பண்றேன், சக்சீட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப நான் அங்க போய் சேனல்ஸ்க்கு போயிட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆயிருக்கு. இப்போ மேனேஜ் சேனல்ஸ் போறேன். நான் பியூடி பேட்ச்னு தானே கிரியேட் பண்ணேன். இப்போ சர்ச் பண்றேன், போஸ்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆனா சோர்ஸ்ல பாருங்க, ஆட்டோ காப்பின்னு இருக்கும். ஏன்னா நான் காப்பி பண்ணேன் அதனால. இப்போ நான் பை மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த சேனலை, அதை எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸ் சேனல் மட்டும் நான் ரிவர்ஸ் பண்றேன். அதுக்கு இந்த பேட்ச் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, இல்லாட்டி சேனல் ஆக்ஷன்ஸ்ல வராது. கரெக்ட் கரெக்ட். இந்த பேட்ச் ஆக்ஷன்ஸ் போயிட்டு இப்ப பாருங்க, இதுல டெலிட் பண்ண முடியாது, செக் ஃபண்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ரிவர்ஸ்ன்றது எனேபிள்ல இருக்கும். இப்போ ரிவர்ஸ் கொடுத்தா ரிவர்சல் பீரியட் கேட்கும், எந்த பீரியட்ல ரிவர்சல் பண்றீங்க, சேம் பீரியட்லயே பண்ணிக்கலாமான்னு. ஆனா நம்ம சேம் பீரியட்லயே பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த்லி நான் இந்த பீரியட்லயே பண்றேன், சேம் பீரியட்லயே. ரிவர்சல் மெத்தட் கேட்கும். நான் சேஞ்ச் சைன் கொடுக்குறேன். சேஞ்ச் சைன் கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா சிஸ்டமே உங்களுக்கு இந்த -3000 -3000ன்றது லேட் ஆயிடும். இப்போ சோமோர் கொடுத்து ரிவர்சல் பாத்தீங்களா, சேஞ்ச் சைன் கொடுத்துருக்கேன், ஸ்டேட்டஸ் பாருங்க ரிவர்ஸ்டுன்னு வந்துருச்சு. இப்போ நான் இந்த சேனல்ல ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா ரிவர்ஸ் பண்ண சிஸ்டம் சேனல்ஸ் காட்டுறேன்.
நெக்ஸ்ட் கேன்சல் கொடுத்துறேன். ஓகே, ரிவர்சல் சேனல்ஸ். பேட்ச் ஸ்டேட்டஸ் வந்து போஸ்டட். இப்போ நான் உங்களுக்கு இதை இப்போ நம்ம சேனல் சென்டர் பண்ணிட்டோம், போஸ்ட் பண்ணியிருக்கோமா? இதை எப்படி ரிப்போர்ட்ல பார்க்கறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். டூல்ஸ் போயிட்டு நேவிகேட்டர் கிளிக் பண்ணி டூல்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் ப்ராசஸ் இருக்கும். ஷெட்யூல் ப்ராசஸ் வந்தீங்கன்னா ஷெட்யூல் ப்ராசஸ் வந்துட்டு இப்போ இப்போ இதுல நான் ஷெட்யூல் நியூ ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? ஷெட்யூல் நியூ ப்ராசஸ் கிளிக் பண்ணி இப்போ இதுல ஜேர்னல் ஜென்ரல் லெஜர் டைப் பண்ணீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும். இப்போ இதுல நான் என்ன ரிப்போர்ட் ரன் பண்ணணும்னா ஜென்ரல் லெஜர் என்ட்ரி ரிப்போர்ட். இப்போ ஜென்ரல் லெஜர் ஜேர்னல் என்ட்ரி ரிப்போர்ட் எடுத்தோம்னா இதுல பாத்தீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்லயே இருக்கும். ப்ரொவைட் ஜேர்னல் என்ட்ரி, ஜேர்னல் ஆக்டிவிட்டி ஃபார் கிவன் பீரியட், டேட் ரேஞ்சஸ். இந்த ரிப்போர்ட் எதுக்காக ரன் பண்றோன்ற டீட்டெயில் தான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கும். இது எதுக்காக இந்த ரிப்போர்ட் ரன் பண்றோம்னா ஜென்ரல் லெஜர்ல ஜேர்னல் என்ட்ரி பண்ணோம்னா என்னென்ன சேனல்ஸ் இருக்கு அப்படின்றது இங்க பாத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுக்குறோம். இப்போ டேட்டா ஆக்சஸ் செட்டு கொடுக்குறேன். இப்போ யூஎஸ் கொடுக்குறேன். லெஜர் கேட்கும். நான் யூஎஸ் பிரைமரி லெஜர் கொடுக்குறேன், ஏன்னா இதில் தான் கிரியேட் பண்ணேன். இப்போ ஃப்ரம் அக்கௌண்டிங் டேட் நான் எப்போ நேத்துல இருந்து எனக்கு இன்னைக்குள்ள இருக்க டேட்ஸ், நீங்க எத்தனை மந்த் வேணா ரன் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்குள்ள நாளைக்குள்ள இருக்க இந்த 2 நாளோட ஜேர்னல் என்ட்ரி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்டிங் டேட் கொடுத்துக்கலாம். இங்க பீரியட், பீரியட் தான் மேண்டட்ரி. நீங்க உங்களுக்கு இது மேண்டட்ரி இல்லை. நான் அக்கௌண்டிங் டேட் கொடுத்து நம்ம இன்னைய டேட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எரர் வேணுமா? எரர் சேனல்ஸ்னா எதுவும் நீங்க பண்ணதுல எரர் இருக்கு அது, இல்லாட்டி ஜிஎல்ல போஸ்ட் பண்ணது மட்டும்தான் வேணும்னா போஸ்டட் சேனல் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி அன்போஸ்டட் சேனல்ஸ் வேணும்னா அது. நான் போஸ்ட் பண்ணது மட்டும்தான் பார்க்க போறேன், அதனால கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இந்த இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கும். என்ட்ரி சோர்ஸ், ஜேர்னல் என்ட்ரி சோர்ஸ் எதுல இருந்து வந்தது மட்டும் வேணும் அது கொடுத்துக்கணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். நான் எல்லாமே பார்க்க போறேன், அதனால இதெல்லாம் எதுவுமே சூஸ் பண்ணல. இப்போ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணேன்னா இந்த என்ட்ரி ரிப்போர்ட் ரன் ஆகும். இங்க பாருங்க, ரெடி ஒன் சக்சீட் ஆனோனையும் ரன்னிங்ல இருக்கு. சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கீழே ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்தா இங்க பாத்தீங்களா ப்ராசஸ் டீடைல்ஸ் இருக்கும். இதுல வந்தா நமக்கு இங்க ரீபப்ளிஷ் இருக்குல்ல, ரீபப்ளிஷ் லோட் ஆயிட்டு இருக்கு.